ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சண்டே அன்னைக்கு நாங்கள் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிருந்தோம். சர்ச்சில் இருந்து பீச்சுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் இருக்கும். அதில் ஒரு சில கடைகளில் ஒரு சில திங்ஸ் வாங்கியிருந்தேன். என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கப் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து டீ கப். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ். நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது. என்னுடைய வாய்ஸ்க்கு பின்னாடி கொஞ்சம் இறைச்சல் இருக்க தான் செய்யும். எங்கள் வீடு வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால நிறைய வண்டிலாம் போய்கிட்டு இருக்கிறதுனால தான் அப்படி கொஞ்சம் இறையிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாத்துக்குடி ஜூஸ்லாம் போடுறதுக்காக இது வாங்கியிருந்தேன். இதோடைய குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோடைய ப்ரைஸ் 50 ருபீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கீ செயின் தான் வாங்கியிருந்தேன். இது அரிசியில் பேர் எழுதுவாங்க இல்லையா, இதில் வந்து நான் பாப்பா பேர் எழுதி வச்சுருக்கேன். இதோடைய ப்ரைஸ் 50 ருபீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் தான் வாங்கியிருந்தேன். இதோடைய கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஃப்ரூட்லாம் வைக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் வந்து இதில் ஃப்ரூட் வைக்க போகிறதில்ல, எக் வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இதோடைய ப்ரைஸ் 50 ருபீஸ். குவாலிட்டி சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நைஃப் வாங்கியிருந்தேன். இது வந்து 40 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். ஆனால் இது வாங்கினதுக்கப்புறம் அடுத்த கடையில் போய் பார்க்கும்போது அங்கே 30 ருபீஸ்க்கே வச்சுருந்தாங்க. ஆனால் குவாலிட்டி நல்லா தான் இருந்தது, ஷார்ப்பாகவும் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பவுச் தான் வாங்கியிருந்தேன். இது பாப்பா வந்து அவளுக்கு வேணும்னு கேட்டிருந்தா, அதனால் வாங்கி கொடுத்துருந்தேன். டிரான்ஸ்பேரண்ட்டாக இருந்தது. இதோடைய ப்ரைஸ் 10 ஆர் 20 ருபீஸ் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்ட் வாஷாக, பேப்பர் ஹேண்ட் வாஷ். இது வந்து பாப்பா வந்து ஹேண்டில் யூஸ் பண்ணக்கூடாது, சும்மா வந்து ஏதாவது பவுலில் போட்டு விளையாடுறதுக்கு மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். அதோடைய ப்ரைஸ் 50 ருபீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேண்டு தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது, நல்லா புஸ் புஸ்ன்னு இருந்தது. இதில் வந்து 2 கலர் வாங்கியிருந்தேன். ஒன்று 10 ருபீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா காஃபிலாம் வடிகட்டுவாங்க இல்லையா, அதுதான் ஸ்டீலில் வாங்கியிருந்தேன். இது வந்து 30 ருபீஸா 40 ருபீஸான்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. 30 to 40 ருபீஸ் தான் இருந்தது. இதோடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நெயில் ரிமூவர் தான் வாங்கியிருந்தேன். இதோடைய ப்ரைஸ் 40 ருபீஸ். நான் வந்து பாட்டிலில் வாட்டர் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த நெயில் ரிமூவர் தான் தேடி பார்த்தேன். அது கிடைக்கல, அதனால் இதே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் இருக்க ஸ்பூன் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த 3 ஸ்பூனோடைய ரேட்டுமே எனக்கு தெரியாது. நான் வந்து இது பிடிச்சிருந்ததுன்றதுனால டக்குன்னு எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கிளிப்பு வந்து வாங்கியிருந்தேன். நல்லா குட்டியாக ஃப்ளவர் மாதிரி இருந்தது. குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. இதோடைய ப்ரைஸுமே கேட்கல, பிடிச்சிருந்ததுனால எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிளச் கிளிப் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலராக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி கலரில் இருக்க கிளிப்லாம் மேக்ஸிமம் எடுத்து. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் தான் வாங்கியிருந்தேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் தான். ஏதாவது கடையில் போய் நம்ம எடுத்தோன்னா கண்டிப்பாக இது 150 ருபீஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து இது 60 ருபீஸ் தான். குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பவுல் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பிளாஸ்டிக் பவுல் தான், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. ஃப்ரூட் ஏதாவது கட் பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னா நம்ம கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஹீட்டான பொருள் எதுவுமே வைக்க முடியாது. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸ். நான் 3 வாங்கியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து இந்த மிரர் வாங்கியிருந்தா. இது வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா, மிரர் வாங்கினா உடஞ்சி கையில் எதுவும் பற்றக்கூடாதுன்ட்டு வாங்கி கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து இதை உடையாமல் வச்சுக்கிடுவான்ற நம்பிக்கை இருக்கிறதுனால இதை வாங்கி கொடுத்துருக்கேன். இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பவுல் தான் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே பிளாஸ்டிக் பவுல் காமிச்சிருந்தேன். இது வந்து செராமிக் பவுல். நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது. ஆனால் ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸ் தான். இதில் வந்து நம்ம சட்னிலாம் ஏதாவது வச்சோன்னா இதில் வச்சுக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் இது வாங்கியிருந்தேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து 3 பீஸ் வாங்கியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு மிச்சர் அது மாதிரி வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பஜ்ஜிலாம் செஞ்சோன்னா இதில் வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே செராமிக் தான். இதோடைய குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. சேம் ப்ரைஸ் தான். ஒன்று வந்து 20 ருபீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா பஜ்ஜிலாம் போடுறதுக்காக காய் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த சீவரது தான் வாங்கியிருக்கேன். இது உட்டில் இருந்தது. இதோடைய பிளேடு குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. உட்டுமே நல்லா வெயிட்டாக இருந்தது. இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 110 ருபீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் வந்து அண்ணன் வந்து பாப்பாக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதனால் இதோடைய ப்ரைஸ்லாம் தெரியல, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஹேர் பின், அப்புறம் எல்லோ கலரில் இருக்க இந்த ஹேர் பின் எல்லாமே அண்ணன் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த கிச்சன் செட்டுமே அண்ணன் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதை நேற்றே பிரித்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வெஜிடபிள் வந்து பாப்பாக்காக அண்ணன் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நேற்றே பிரித்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாக்காக இந்த ஐ கிளாஸ் தான் வாங்கியிருந்தோம். இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கலரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இது வாங்கி கொடுத்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வந்து இந்த ஃப்ளவர் வாஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா செராமிக்கில் இருந்தது. இது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப திக்காக இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கூட பார்த்திங்கன்னா வயலட் கலரில் இந்த ஃப்ளவரும் இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோடைய குவாலிட்டியும் ரொம்ப
சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்கும் அக்கா தான் பாப்பாக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் பையன் அவன் இந்த ஜெட்டு வாங்கியிருக்கான். இதையும் வீடியோவில் காமிக்கணும்னு சொன்னதுனால அதையும் காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரேஸ் கார் மாதிரி இருந்தது. இதுவுமே வாங்கியிருந்தான், ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் தான் நாங்கள் வேளாங்கண்ணியில் வாங்கியிருந்தோம். இதில் எந்த பொருள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.